Assalamualaikum. Welcome back to Rasheedha's hobbies. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட ரமதான் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து இஃப்தாருக்கும் சஹருக்கும் நான் என்னென்னலாம் செஞ்சேன் எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ஃபலூதா செஞ்சேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் வீட்டிலையே காய்ச்சின நோம்பு கஞ்சி இதுவும் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நோன்பு திறக்கிறதுக்காக கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இது வந்து பனானா குழிப்பணியாரம் செஞ்சேன். கொஞ்சம் சுண்டல் செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் ராயல் ஃபலூதாவும் குழிப்பணியாரமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பனானா குழிப்பணியாரம். இப்போ ராயல் ஃபலூதா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரோஸ் சிரப் எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி. இந்த ரோஸ் சிரப்பால் ஃபஸ்ட்டு நான் சர்விங் கிளாஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஊற வச்ச சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கிறேன். இது வந்து வேக வச்ச சேமியா கொஞ்சம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துக்கிறேன். இது வந்து மில்க் ஷேக்கு. அப்புறம் கொஞ்சமாக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். க்ரீன் கிரேப்ஸு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு, அப்புறம் கட் பண்ண ஆல்மண்ட்ஸு இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் அந்த லேயரை ரிப்பீட் பண்ணுறேன். சப்ஜா சீட்ஸு, சேமியா, மில்க் ஷேக்கு, ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் மறுபடியும் சேர்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்கூப் வந்து வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்க போகிறேன். இந்த வனிலா ஐஸ்கிரீம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டெக்கரேஷனுக்காக ரோஸ் சிரப் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம், காஞ்ச திராட்சை, பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ரோஸ் சிரப் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். யம்மியான ஃபலூதா பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கிட்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சா போதும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பனானா குழிப்பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பனானா வந்து ரொம்ப கனிஞ்சு போய் இருந்துச்சு. இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதுலேருந்து ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பனானா குழிப்பணியாரம் செஞ்சிட்ருக்கேன். இது என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வீட்டில் உள்ள கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு நோன்பு திறக்கிறப்ப இஃப்தார் டைமில் நாங்களும் இதை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நிறையவே செஞ்சுருக்கேன். இந்த பனானா குழிப்பணியாரத்தோட ரெசிபி நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா சூடான குழிப்பணியார கல்லில் நெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிக்கிறேன் நான். இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணுறப்ப நம்ம ஃப்ளேமை வந்து சிம்மிலேயே வச்சுக்கணும். இல்லைன்னா இது வந்து டக்குன்னு கருகிடும். இதில் வந்து நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் சேர்த்து செஞ்சுருக்கேன், ஒயிட் சுகருக்கு பதிலாக. அதனால இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான கலர் வந்திருக்கு, ப்ரௌனிஷாக. இப்போ ஒன் சைடு இது வந்து வெந்துருச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டுருக்கிறேன். வீட்டில் வந்து பனானா ரொம்ப கனிஞ்சு போச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இதை செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் செட்டு செய்கிறதுக்காக மறுபடியும் எல்லா குழியிலையும் நெய் ஊற்றிக்கிறேன்.
இப்போது செகண்ட் செட்டையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்கள் வீட்லேயும் பனானா வந்து ரொம்ப கனிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் நான் செஞ்சுருக்கிறேன். வீட்டில் செஞ்ச நோன்பு கஞ்சி, ஃபலூதா, அப்புறம் கொஞ்சமாக கருப்பு சன்னால கொண்டக்கடலையில் சுண்டல் செஞ்சுருக்கிறேன், மசாலா சுண்டல். நோன்பு திறந்துட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் வந்து சஹருக்கு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே நான் சஹருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுருவேன். இப்போவே செஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னா சஹர் டைமில் ஒரு 3 மணி போல் எழுந்திரிச்சு சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் சிக்கன் இருந்தது, கொஞ்சம் கம்மியான அளவில் தான் சிக்கன் இருந்துச்சு. சரி, அதை யூஸ் பண்ணி ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கிறேன். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் வதக்கியாச்சு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துட்ருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா மசிய வேக வைக்க போகிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக சீக்கிரமாக டக்குன்னு வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டா போதும். இது குலைவாக வெந்துடும் சீக்கிரமாகவே. இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இதில் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வேக விட போகிறேன். இந்த எண்ணெயிலே தான் இது நல்லா வேகணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு மசாலாத்தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே தான் இந்த சிக்கனை வந்து நான் வேக வச்சிட்ருக்கிறேன். இப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் சிக்கன் வெந்துருச்சான்னு. நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து கிரேவி மாதிரி கம்மியான அளவில் கிடைக்கும் கிரேவி. தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நமக்கு கெட்டியாக கிடைக்கும். நோன்பு நேரத்தில் கிரேவி எல்லாம் வந்து நிறைய வந்து செல்லாது, வேஸ்ட்டாக ஆகிடும். நம்ம தேங்காயெலாம் அரைச்சி நம்ம கிரேவி செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கிரேவியும் வந்து கம்மியான அளவில் கிடைக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. இப்போது தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக வந்து குடமிளகா வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா சிக்கன் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால குடமிளகாவும் சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் வந்து கம்மியாக சிக்கன் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் அப்படின்னா அதோட இந்த மாதிரி கேப்சிகம் சேர்த்து ஒரு கிரேவியாக செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், மற்ற டிஃபன் ஐட்டம்ஸு புரோட்டா, நான், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே செட் ஆகும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ. இன்றைக்கி நான் வந்து எங்கள் வீட்டில் சஹருக்கு
ஒயிட் ரைஸ் கூட தான் இந்த கிரேவியை சர்வ் பண்ணுறேன். இப்படி தான் என்னோட டே இன் மை லைஃபு இந்த ரமதான் டேஸில் போச்சு. இஃப்தாருக்கும் சஹருக்கும் நான் இந்த ரெசிபியை தான் எங்கள் வீட்டில் செஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தேன். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரமாக தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.